வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு 2ஆம் கட்டமாக திறக்கப்பட்ட தண்ணீர் நுரைமயமாக திருப்புவனம் வந்தடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பாசன கால்வாயில் அளவுக்கு அதிகமாக தேங்கியிருந்த சாக்கடை கழிவுகளை அடித்துக் கொண்டு தண்ணீர் வருவதால் ஒரு ஆள் உயரத்துக்கு நுரை ஏற்பட்டுள்ளது. பெரமனூர் கால்வாய் வழியாக லாடனேந்தல், கொத்தங்குளம் உள்ளிட்ட கண்மாய்களுக்கு செல்லும் தண்ணீரில் நுரை அதிகம் காணப்படுகிறது. எனவே கால்வாயில் கழிவுகளை விடுவதை தடுக்க நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.